வணக்கம். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஒஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்ட்ரி, கேஷ் கிரெடிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஒஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வெல்கம் பேக். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐட்டம் வந்து ஒரு எக்ஸலில் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்மளோட ஸ்டோரில் அல்லது நம்மளோட ஷாப்பில் அல்லது நம்மளோட ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலாக க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம கேசோ பிஓஎஸ்குள்ளே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம், ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூன்னு கொடுத்துட்டு, ஸோ இங்கே ஐட்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு இது ஹெடர் ஐட்டம். இதுக்கு வந்து ஒரு இன்னர் ஐட்டம் எங்கே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, டவுன் மெனுவில் இன்னர் ஐட்டம் கிரியேஷனில் அந்த ஹெடர் ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெடர் ஐட்டம் மேலே இருக்கும், அந்த ஹெடர் ஐட்டத்துக்கு இன்னர் ஐட்டம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து மேனுவலாக என்டர் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம ஒரு எக்ஸல் சீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த எக்ஸல் சீட் வந்து சிஎஸ்சி ஃபார்மெட்டில் பண்ணணும், நாட் எக்ஸ்எல்எஸ் ஃபார்மெட் ஆர் வந்து 2007 அந்த மாதிரி மெத்தடில் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக சிஎஸ்வி ஃபைலில் பண்ணணும். சிஎஸ்வி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டெஸ்க்டாப்பில் ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து நான் வச்சுருக்கேன். இதோட சிஎஸ்சி ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் நோட் பேடில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் டெஸ்க்டாப். இதில் வந்து star.csன்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கம்மா செப்பரேட்டட் சிஎஸ்வி. வித்தின் கோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ராவா கமா செப்பரேட்டட் மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட சிஎஸ்சி ஃபைல். நீங்களும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கமா செப்பரேட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஸ்சி ஃபைலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிஎஸ்சி ஃபைலை வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேனுங்களா நோட் பேடில், அந்த ஃபைலில் வந்து இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரேக் வரைக்கும் இருக்கிறது வந்து ஹெடர் ஐட்டம்ஸ். ஸோ இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஹெடர் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இந்த ஹெடர் ஐட்டம். ஸோ இதுக்கப்புறம் இன்னர் ஐட்டம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இதை மட்டும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதை மட்டும் என்டர் பண்ணி ஒரு சிஎஸ்வியாக கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சிஎஸ்சி ஃபைலை வந்து எப்படி உள்ள இம்போர்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெனு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு பார்த்தீங்கன்னா ஒரு 610
16 விச் மீன் ஹெட்டரை சேர்க்காம 615 ஐட்டம் இருக்கு. ஸோ இந்த 615 ஐட்டத்தை வந்து ஏற்கனவே ஒரு சிஎஸ் ஃபைலா என்ட்ரி போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி உள்ள இம்போர்ட் பண்ண போறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆஸ் யூசுவல் SOPY சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் 2 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்றேன். நான் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஐட்டம் மாஸ்டரை செக் பண்ணிடலாம். ஐட்டம் மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னர் ஐட்டம்லையும் எதுவும் இருக்காது. இன்னர் ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து இதில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் கம்பெனி கிரியேஷனில், ஸோ அதில் ஐட்டம் சிஎஸ்வி டவுன்லோட். ஸோ இந்த ஐட்டம் சிஎஸ்வி டவுன்லோடில் உங்களோட உங்களோட சிஎஸ்வி ஃபைல் பாத் என்ன அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம் சிஎஸ்வி ஃபைலை வந்து நான் எங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னா, d:, POS_INS அதில் சிஎஸ்விங்கிற டைரக்டரிக்குள்ளே வச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் 15 January 2005 ஹோட்டல் மெனுஸ். ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐட்டத்தை வந்து இந்த பாத்தை வந்து நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த காப்பி பண்ண பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஸோ ஒன்ஸ் அகைன் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ எந்த ஒரு ஃபைலும் எந்த ஒரு ஐட்டமும் இதில் இல்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் த சிஎஸ்வி ஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம்க்கு எஸ் கொடுத்துடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபைல் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களோட 615 ஐட்டம் ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஐட்டம் மாஸ்டர் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் மாஸ்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சிஎஸ்சி ஃபைல் படி இங்கே வந்து ஐட்டம்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம ஐட்டம் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுற ஒரு வே ஆஃப் மெத்தட். அதுக்கு பிற்பாடு ஸோ அதே ஐட்டம் சிஎஸ்வி டவுன்லோடில் எக்ஸ்போர்ட் த சிஎஸ்வி ஃபைல். இப்போ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணி ஐட்டம் வந்து சிஎஸ்வியாக ப்ரிப்பேர் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் மேனுவலாக போட்டிருக்கீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்கள் சிஎஸ்வியாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் எக்ஸ்போர்ட் த சிஎஸ்வி ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட 615 ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிட்டு, ஸோ அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லும். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல இருக்குது, d:, POS_INSக்குள்ள சிஎஸ்விங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த சிஎஸ்விங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த 15. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐட்டம் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபார்மேட் ஃபைல். ஸோ அதை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கம்மா செப்பரேட்டட் சிஎஸ்வி. இதில் வந்து வித்தின் கோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது, டபுள் கோட்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ரெண்டும் தவிர்த்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபைலும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் விண்டோவில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் த சிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐட்டமோட ஃபார்மேட் கிடைச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் அதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து சிஎஸ்சி ஃபைல்லே எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஐட்டம் கிரியேட் பண்ணுற வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஹோட்டல் மெனுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 615 ஐட்டம் இருக்குது. அது வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம். இப்போ ஹார்ட்வேர் ஷாப் பார்த்தீங்கன்னா 10,000 ஐட்டம்ஸ் இருக்குது.
ஸோ அதர் கிராசரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 15,000 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதில போட்டு டவுன்லோட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அத வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு EDI ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கிற ஒரு ஃபியூச்சர வந்து இந்த பர்ட்டிகுலர் நியூ வெர்ஷன்ல என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த நியூ வெர்ஷன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி CSV ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஐட்டம் வந்து வித்தின் 1 டேக்குள்ளேயே உங்களோட 10,000 ஐட்டம் இருந்தாலும் அத வந்து 1 டேக்குள்ளேயே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஃபார்மேட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐட்டம் வந்து ரொம்ப ஒரு 10 ஐட்டம், 20 ஐட்டம் தான் நாங்க வந்து ஹேண்டில் பண்றோம் அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 10,000 ஐட்டம் ஹேண்டில் பண்றோம் அப்டின்னா என்ன பண்றது? ஸோ CSVல வந்து உங்களோட ஐட்டம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐட்டத்த நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஏதாவது அ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்டின்னா, kesopos@gmail.com ஸோ உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ட வந்து எங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிடுங்க. வித்தின் 1 டேக்குள்ள உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுல எதுவும் இஷ்யூஸ் இல்ல. இப்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து ரைட் டூ அஸ். தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.